இன்றைக்கி நம்ம கிச்சனில் அருமையான சைடிஷ் ஒன்று பண்ண போகிறோம். இது சப்பாத்திக்கு நான் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையான சைடிஷ். மட்டன் பொடி மாஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? குட்டி குட்டியாக கட் பண்ண மட்டன் எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் இருக்கும். இந்த மட்டனில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் சேர்த்து இதை தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச மட்டனை இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மசிச்சதுக்கப்புறம் இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ பொடிமா செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், வரமிளகாய், கையளவு கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் இதில் சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்குறேன். கட் பண்ணி சேர்த்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்க்க போகிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்ல எண்ணெயிலே வதக்கினதுக்கப்புறம் வேக வச்சு மசிச்ச மட்டன் அப்படியே சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கிறேன். இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்தட்டும். இப்போ 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்குறேன். தண்ணி நல்லா வத்திருக்கு. அடுத்ததா முட்டையை வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை அப்படியே அதில் சேர்த்து கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்து மேலாப்பில் மிளகுத்தூள் அப்படியே தூவி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தியில் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட போகிறேன்.